கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஆமென். இன்றைய தியான வசனம் இயேசு கிறிஸ்துவின் இறப்பு, உயிர்த்தெழுதல் மற்றும் அவருடைய முழு அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. இது 3 முக்கியமான உண்மைகளை எடுத்து காட்டுகிறது. அதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதலாவது, மரித்தேன். இது இயேசுவின் தியாகம். இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராக இருந்தும் மனித குலத்தின் பாவங்களை மீட்க தன்னைத்தான் சிலுவையில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் மரணத்தின் மூலம் தமது இரட்சிப்பு திட்டத்தை நிறைவேற்றினார். இரண்டாவது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு 3ஆம் நாளில் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் மரணத்தின் மீது அவர் பெற்றுள்ள வெற்றியை உணர்த்துகிறது. இது நம்முடைய நித்திய ஜீவனிற்காக நம்பிக்கையை உறுதி செய்கிறது. மூன்றாவது, முழுமையான அதிகாரம். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவன். மரணத்தின் திறவுகோல், அது இயேசு மரணத்தின் மீது அதிகாரம் பெற்றவர். நம்முடைய இறுதி நிலை அவர் கையில் உள்ளது. பாதாளத்தின் திறவுகோல். பாதாளம் என்பது இறந்தவர்களின் ஆத்மாக்கள் இருக்கும் இடம். இயேசுவே ஆன்மீக உலகத்தின் அதிகாரத்தையும் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் தியாகம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, கிறிஸ்துவின் முழுமையான அதிகாரம் ஆகிய 3 மிக பெரிய உண்மையை வேதம் இன்னும் எவ்வளவு தெளிவாக விளக்குகிறது என்று பார்ப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளான நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காகவே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். இது அவர் நம் மீது வைத்திருந்த பேரன்பை காட்டுகிறது. அந்த அன்பின் அடிப்படையில் அவர் செய்த மிக பெரிய தியாகம் இது. இதை ஒத்துக்கிறீங்களா? மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் 6:9 வாசிக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்ததால் இனி மரணம் அவரை கட்டுப்படுத்த முடியாது. இது நமக்காகவும் ஒரு உறுதிப்பாட்டு. நாமும் நித்திய ஜீவனை பெறுவோம் என்ற உறுதி இந்த வசனத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு கிறிஸ்து கூறுவதை
யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசுவே நித்திய ஜீவன். அவர் மேல் நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் மரணத்தை கடந்து நித்திய வாழ்வை பெறுவார்கள். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுலடிகளார் மிக தெளிவாக கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 15ஆம் அதிகாரத்தில் கூறியிருக்கிறார். மரணம் மற்றும் பாதாளம் நம் மீது எந்த அதிகாரத்தையும் கொண்டிருக்காது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து அதனை ஜெயித்தார். நம் பாவங்களை மன்னித்து நித்திய வாழ்வை அவர் நமக்கு அளிக்கிறார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பாதாளத்தின் வாசல்கள் என்றால் மரணமும் அந்தகாரமும் ஆண்டவரின் சபையை அடியோடு அழிக்க முடியாது. இயேசுவின் வெற்றி அவரது மக்களை, அவரது சபையை பாதுகாக்கிறது. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். இயேசு மட்டுமே உலகத்தின் மீதான அதிகாரம் பெற்றவர். அவருடைய பெயர் எல்லா அதிகாரத்திற்கும் மேலானது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்களித்திருக்கிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் மரணத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் அதிகாரம் பெற்றவர். இன்றைய தியான வசனம் நம்மை மரணத்திற்கு அஞ்சாமல் நித்திய ஜீவனுக்காக நம்பிக்கையுடன் வாழ தூண்டுகிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கான நம்பிக்கையின் அடிப்படை. இயேசு மரித்தார், ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறார். மரணம், பாதாளம், பாவம் இவை அனைத்தையும் அவர் ஜெயித்தார். அவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் நித்திய ஜீவனை பெறுவர் என்ற பரிபூர்ண விசுவாசத்துடன் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவனுள்ள தேவனின் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். மரணத்தையும் பாதாளத்தையும் வென்ற தேவன் தாமே நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.